ட்ரேடிங்கை பொறுத்த அளவுல பல விதமான ட்ரேடிங் இருக்கு. 4 விதமான ட்ரேடிங் முக்கியமான ட்ரேடிங். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கேல்பிங், அதாவது ஜஸ்ட் ஒரு என்ட்ரி போயிட்டு 1 மினிட்ல இருந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள வெளில வர்றது பேர் தான் ஸ்கேல்பிங். இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தா முன்னேற ட்ரேடர்கள் பிளஸ் இல்ல எனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் செட் ஆகும் அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த ஸ்கேல்பிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஒன் இன்ட்ராடே. நான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறேன், என்னால் ஃபுல் டே மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இன்ட்ராடே செட் ஆகாது. ஏன்னா இன்னைக்கே ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி மார்னிங் 9:15 பை பண்ணிட்டு ஈவினிங் 3:15 செல் பண்ணுறது தான் இன்ட்ராடே. பட் மார்க்கெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். தேர்ட் ஒன் ஸ்விங் ட்ரேடு. நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட், அதாவது எக்ஸாம்பிளுக்கு 1 வீக் கான்ட்ராக்ட், 15 டேஸ் கான்ட்ராக்ட், 1 மந்த் கான்ட்ராக்ட் பேர் தான் ஸ்விங் ட்ரேடு. ஸ்விங் ட்ரேட் ஈஸியா பண்ணக்கூடிய ஒண்ணு. ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லெஷர் டைம் கிடைக்கும், எனக்கு ஒரு லஞ்ச் டைம் கிடைக்கும் அப்படிங்கிற நபர்கள் அதை பார்த்து அந்த ஸ்விங் ட்ரேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஒன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஈக்விட்டி. சப்போஸ் ஒரு ஈக்விட்டியை வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அது லாங் டேர்முக்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை போய் நீங்க சும்மா டெய்லி செக் பண்ண வேண்டிய அவசியம்ங்கிறதே கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த 4 ட்ரேட்ல உங்களுக்கு எந்த ட்ரேட் செட் ஆகுமோ, ஒரு ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க தாராளமா உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. உங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த 4 விதமான ட்ரேட்ல உங்களுக்கு எந்த ட்ரேட் பிடிச்சிருந்தாலும் கைட் பண்றதுக்கு தயாரா இருக்கும். தேங்க்யூ.